ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கலாம். இருந்தாலும் உண்மையான அது சொந்தமாக க்ரியேட் பண்ணுற வீடியோ செய்கிறவங்களுக்கு ஓகே. இல்லைன்னு சொன்னால் அந்த சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு வீடியோஸை வேறு சேனல்லேருந்து காப்பி பண்ணி நிறைய தடவை அந்த காமெடி வீடியோஸ் இன்னொரு சேனல்லேருந்து எடுத்து, இல்லை வேறு டிக்டாக்லேயோ வேறு யூடியூப்லேயோ இருந்து எடுத்து தாங்க வாய்ஸ் பண்ணி போட்டு, இல்லைன்னு சொன்னால் அதை ரீக்ரியேட் பண்ணி போடுறவங்களுக்கு ஒரு சோகமான செய்தி தான். இருந்தாலும் அவங்களுக்கு யூடியூப் தர இன்கம் இனி கிடைக்காது. அதாவது ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த புதிய சட்டத்திட்டம் வரப்போகுது. புதிய விதி யூடியூப் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதாவது யூடியூப் தங்களோட புதிய விதிமுறைகள் கிட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அந்த இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் மற்றும் பலருக்கு ஏற்கனவே போடப்பட்ட வீடியோ அதுகளுக்கு வருவாய் ஈட்டுவது கொஞ்சம் இயலாத காரியமாக இருக்கும் இனி. அதாவது இந்த யூடியூப்பின் தங்களோட நிறுவனத்தின் வருவாய் தொடர்பான விதிமுறைகள் இந்த மாற்றம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த விதிமுறை நடைமுறைக்கு வரும். இதன் போது மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்கள், பிரதி செய்யப்பட்ட வீடியோ அல்லது மிகப்பெரிய அளவிலான வீடியோ போன்றவை வருவாய் ஈட்டுவதற்கு தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அசல் உள்ளடக்கத்தை புதிதாக உருவாக்கும் படைப்பாளிகளுக்கு மட்டுமே இந்த வருவாய் ஈட்டும் வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் இருக்கிற வீடியோக்களுக்கு குறைந்த மதிப்பீடு வழங்கப்படும் என்றும் யூடியூப் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது பார்வையாளர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாத அல்லது மிக குறைந்த மதிப்பை கொண்ட, அதாவது லோ வேல்யூ வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கும் இனி அந்த வருவாய் கிடைப்பது அரிதாகவே இருக்கும். சில பேருக்கு வருவாய் கிடைக்காமலே போகலாம். முன்ன அந்த காப்பிரைட் பிரச்சனை இருக்கும்போது காப்பிரைட் இஷ்யூஸ் வரும்போது அந்த உண்மையான சொந்தக்காரர், உண்மையான ஓனர்ஸுக்கு அந்த வருவாயின் என்ன சொல்கிறது ஷேர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் இனி அந்த விஷயமே இனி நடக்காது அப்படின்ற ஒரு இது தான் இருக்குது. அதாவது உண்மையான புதிதாக உருவாக்கப்பட்ட வீடியோக்களுக்கு மட்டுமே யூடியூப் சேனலில் வருமானம் ஈட்டும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அந்த பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இனி காப்பி பண்ணி போடாமல் சொந்தமாக வீடியோ செஞ்சு போடுறவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய விதத்தில் வியூவர்ஸுக்கு ரொம்ப பெருமதியான வீடியோக்களுக்கு அதிக அதாவது சரியான ஒரு நேர்த்தியான வீடியோ, அதே மாதிரி சில வியூவர்ஸ்க்கான பார்க்க முடியாத இல்லாட்டி ஏற்கனவே பார்த்து காப்பி பண்ணி சில பேர் போடுறாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக ரியலாக க்ரியேட்டிவான வீடியோக்களுக்கு அதிகம் வியூவர்ஸ் வருவாங்களா இருந்தால் அவங்களுக்கு சரியான ஒரு இன்கம் கிடைக்கும். அதுதான் யூடியூப்ன்ற புதிய விதிமுறை. சரி, பார்ப்போம் இனி ஃப்யூச்சரில் யார் என்ன மாதிரி போடுறாங்க. சில பேர் காப்பி பண்ணி போட்டவங்களுக்கெல்லாம் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதுலாம் இருக்குது. அது இனி வரும் காலத்தில் இதுவரை நடந்தது எப்படின்னு தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தால் எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, நன்றி, வணக்கம்.